friends, happy morning. Welcome back to Priyamudan. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு டே vlog தான். ஒரு 2 நாள் வந்து பொள்ளாச்சிக்கு போயிட்டு வந்திருந்தேங்க. ஸோ அங்கேருந்து பேக் பண்ணி கொடுத்து விட்ட திங்ஸ் தான் இதெல்லாம். அம்மா வீட்லேயும் அத்தை வீட்லேயும் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து அன்பேக் பண்ணி வைக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை குருமா தான் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த குருமா ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மாவு வந்து அம்மா ஆட்டி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இட்லியும் பச்சை குருமாவும் தான். டோரா ஆமா அவனோட அது அப்பா தான்மா. டோரா தொடாத, அது அப்பா தான்மா. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கேட்குறேன். சரிங்க, வயசுக்கு மேலே விளையாட முடியாது. விட்ரு சாமி, அதே உன்னை மாதிரி ஒரு குட்டி பாப்பாக்கெல்லாம் கொடுத்துடலாம். சரியா? அது வேணா வச்சுக்கோ. போ ஃபிஷ்ஷு. சரி, எடுத்துக்கோ. ஹாலில் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே அன்பேக் பண்ணாமல் இருக்குது. கீழே இருக்கிற பெட்ரூமில் ஃபுல்லாக மித்திரனோட டாய்ஸ் தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு, இந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொஞ்சம் டாய்ஸு புக்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ மித்திரனோட டாய்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டு, அவன் யூஸ் பண்ணாத டாய்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவர் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இதில் ரொம்ப குஷியான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டோரா தான். எல்லா டாய்ஸும் அதுக்கு வேணும் அப்படின்ட்டு எடுத்து விளையாண்டுட்டு இருக்கா. ஆனால் மித்ரன் வந்து விட்டபாடு இல்லை. ஒரு டாய்ஸ் கூட டோரா கூட ஷேர் பண்ணுறதே இல்லைங்க. ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா டோராவை எடுத்துகிட்டு போகல. ஏன்னா அது 45 days குட்டி தான் இல்லையா. ஸோ நாங்கள் ஊருக்கு போகிறக்கு முந்தின நாள் தான் அதுக்கு வந்து வேக்சினேஷன் போட்டிருந்தோம். அதனால அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இங்கேயே வந்து ஒரு டே கேரில் விட்டுட்டு போயிட்டோம். ஸோ மார்னிங் தான் போய் அவர் எடுத்துகிட்டு வந்தார். பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நம்மளோட பேக்கிங் எல்லாம் வந்து அன்பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் அங்கேருந்து கொண்டு வந்தது எல்லாமே ஈட்டபிள்ஸ் தாங்க. முறுக்கு, மிக்சர், அப்புறம் உப்புட்டு இது எல்லாமே வந்து அத்தை வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஹோம்மேடு தான். எப்போ நாங்கள் ஊருக்கு போனாலும் இது வந்து கண்டிப்பாக அவங்க செஞ்சு கொடுத்து விடுவாங்க. ஏன்னா இவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், மித்ரனுக்கும் வந்து இந்த ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது வேணுமா அது வேணும்னாலாம் கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு நீட்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டுருவாங்க. புதுசாக செஞ்ச ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஃபுட்டு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன் வந்து நான் அதிகமாக பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்மளோட vlogல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் vlogல நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அமேசானில் வந்து இந்த ட்ரை மேட் வாங்கினேன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து ஸ்லிப் ஆகிறது இல்லை, நல்லா வந்து நமக்கு கிரிப் கிடைக்குது. பெங்களூரில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மழையாக தான் இருக்குது. ஸோ அதனால் வீட்டுக்குள்ளேயே ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் என்ன தான் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணாலும் அந்த சன்லைட்டில் பட்டு ட்ரை ஆகிற மாதிரி இருக்காது. பாட்டில் எல்லாம் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சுங்க. இனி வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாம் வந்து அன்பேக் பண்ணி போட வேண்டியது தான். இந்த 2 பாட்டிலுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 kgs வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். அத்தை வந்து எப்போவுமே மிக்சர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா பல்காக கொடுப்பாங்க. ஒரு 3-4 கிலோ வந்து தனித்தனியாக பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு பேக்கெட் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ்க்காக, ஒரு பேக்கெட் வந்து நான் வச்சுக்குவேன். இந்த ரசத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து அவர் கடிச்சிட்டு சாப்பிடுவார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருவேன். கொஞ்சம் வந்து சின்ன சைஸ் பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா வேணுங்கிறப்போ அந்த சின்ன சைஸ் பாட்டிலை வந்து நான் ரீஃபில் பண்ணி வச்சுருவேன்.
சிப்ஸ் வந்து ஹோம்மேட் இல்லைங்க, கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரெகுலராக வந்து பொள்ளாச்சியில் ஒரு கடையில் இது வாங்குவோம், நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. எப்போவுமே ஊருக்கு போனோம் அப்படின்னா சண்டே தாங்க கிளம்பி வருவோம். பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து நாங்கள் சாட்டர்டேவே வந்து கிளம்பி வந்துடுறது. ஏன்னா மண்டே வந்து 2 குழந்தைகளும் வந்து ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா, ஸோ அதனால் மிட் நைட்டில் வந்து சேர்ந்தா மார்னிங் எந்திரிச்சு கிளம்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் வந்து அன்பேக் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு ஹாஃப் டே நாள் தேவைப்படும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அன்பேக் பண்ணி போட்டு வைக்கணும். ஸோ இதுக்கே வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே தேவைப்படும். ஸோ சாட்டர்டே வந்துட்டோம் அப்படின்னா சண்டே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் மண்டே மார்னிங் நம்மளோட டெய்லி ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் மண்டே மார்னிங் வந்து அந்த வீக் டே ஸ்டார்ட் பண்ணுறக்கு. இவ்வளோ ஸ்நாக்ஸாக இதெல்லாம் வந்து பெங்களூர்லேயே உங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு போனால் தாங்க அந்த டேஸ்ட் இருக்கும். இங்கேயுமே வந்து மிக்சர் எல்லாம் கிடைக்கும், பட் அது வந்து கர்நாடகா ஸ்டைலில் தாங்க இருக்கும். அது வந்து அவ்வளோ எங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணோம் இல்லையா, இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டு வரும்போது அவங்க ஊரில் என்ன ஸ்பெஷலோ அது வந்து வாங்கிட்டு வந்து ஷேர் பண்ணிக்குவோம். எனக்கு வந்து க்ளீனிங் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஒர்க்கை அலாட் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு நாள் வந்து க்ராக்கரி யூனிட்டை க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் கிச்சனில் இருக்கிற வார்ட்ரோஃபு, க்ராசரி யூனிட்டு, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நாள் அலாட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா எல்லா ஒர்க்கையும் வந்து ஒரே நாளில் பண்ணோம் அப்படின்னா நாமளும் வந்து டயர்ட் ஆயிடுவோம். ஸோ அதனால் டெய்லியும் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கை வந்து அலாட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சு அப்படின்னா வீடு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி பொருள் வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க. அம்மா வந்து சத்தம் போட்டே இருப்பாங்க, அதிகமாக பொருள் சேர்த்தாத உனக்கு தான் வேலை ஜாஸ்தி அப்படிம்பாங்க. பட் எனக்கு வந்து எப்போ நான் கடைக்கு போனாலும் வந்து ஃபஸ்ட்டு நான் போகிறது அந்த க்ராக்கரி செக்ஷனுக்கு தான். ஸோ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி எனக்கு வீட்டில் வந்து இந்த இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற திங்ஸு, பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து கொஞ்சம் இடம் மாற்றி மாற்றி வச்சுட்டே இருப்பேன். ஏன்னா ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு நாம் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே. நீங்களும் வேணால் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இனி வந்து ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணோம். மாம்பழம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வருஷம் வந்து அங்கே ஒரு 100 கடைக்கு மேலே போட்டிருப்பாங்க ரோட் சைடில். ஸோ எப்போவுமே வந்து ஊருக்கு போகும்போது மாம்பழம் வந்து அங்கே வாங்காமல் வர மாட்டோம். இது வந்து சீசன் எண்ட் இல்லையா, அதனால் வந்து கடைங்க வந்து அவ்வளோ இல்லை. ஸோ 1-2 கடையில் வந்து இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இருக்குங்க, அதை மட்டும் எடுத்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நீட்டாயிரும். மாஸ்க்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்காக ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். பெங்களூர்லேயும் அமேசான்லேயும் வந்து எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. பெங்களூரில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தோணுதுங்க. ஹோல்சேல் மார்க்கெட்லேயே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஊருக்கு எப்போ போனாலும் மாஸ்க் வந்து இப்போ கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்துடுறது. எப்போவுமே வந்து கொஞ்சம் மாஸ்க் எடுத்து தனி பாக்ஸில் போட்டு கீக்கு கீழே வந்து வச்சுருவேங்க. ஏன்னா நம்ம எப்போ வெளியே போனாலும் வந்து மாஸ்க்கை மறக்க வேண்டியதில்லை இல்லையா, உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்க்கை மறந்துடுவோம். சில கடைகளில் வந்து அது மேண்டேட்ரி ஆகிப்போச்சு. ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்மளோட வீட்டில் மெயின் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட க்ளீனிங் ரொட்டீன் தான். எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சுங்க. இப்படி வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன், கண்டிப்பாக நமக்கு வேலையே முடியாது. அதுவும் வந்து அப்படியே பேக்கிங்காகவே இருக்கும்.
பேரலாக வந்து நம்மளோட லஞ்ச் வேலையும் முடிஞ்சுதுங்க. இன்றைக்கி வந்து நம்மளோட லஞ்ச் மெனுன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், பாசிப்பயிர் வந்து கடைஞ்சிருந்தேன். அப்புறம் பருப்பு ரசம், தயிர் குழம்பு, வெள்ளை பூசணிக்காய் வந்து அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை போட்டு தயிர் குழம்பு, அப்புறம் சேனக்கிழங்கு வறுவல். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து லஞ்ச் மெனு. கூடவே கொஞ்சம் மாம்பழ ஜூஸ். இன்றைக்கி வந்து vlog இதோட முடிஞ்சுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான vlogோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudan Abhi. Thanks for watching.